ஷேய் நந்தி இல்லை கதை கேட்டுக்கோங்கடா. ஜாதி ஜாதி வச்சது யாருன்னு தெரியுதா? திருச்செந்தூர்கார பே ஒன்று. இரண்டாவது பே வினையார் தெரியுமாடா? முக்கில் உட்காந்து ஆட்டுதானா? காலை ரெண்டையும் தூக்கி யானை ரூபத்தில் உட்காந்து காலை ரெண்டும் தோளில் தூக்கி போட்டு ஆட்டுதானா? திருச்செந்தூரில் அவன் அப்படியே அழகு அழகுன்னு ஓட்டுதானா? மூணாவது யாருன்னு தெரியுதாடா? மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவில் உட்காந்துருக்கானா ஐயப்பன். இந்த மூணு பேர்களும் ஒரே ஜாதி, ஒரே ஜாதி. இவனுக்கு தான் ஜாதி வச்சவன். இதுதான் கடவுள். எங்கள் ஐயா இல்லை ஜாதியில் உட்காராத, ஜாதி வைக்காத, ஒழுங்கா போ. மன்னராட்சி வாங்கியிருக்க பதவி, ஒழுங்கா ஆள். அப்படித்தான் கணக்கு கொடுத்தார். பிறகு சண்டையும் சத்திரமாறையில் இந்த வினையார் தலையை வெட்டி விட்டாங்க. கண்டார ஓடிமனும் வெட்டின உடனே இந்த இரண்டு பேய்களும் அழுது கூச்சல் போட்டான். மூணு பேரை ஊரை சொல்லும்லடா. ஒருத்தன் கடல் பகுதியில் உள்ளவன் ராமநாடு, ராமநாதபுரம் ஒன்று. திருச்செந்தூர்காரன் ராமநாதபுரம். இரண்டாவது கணக்கு உள்ளவன் எங்கே? இலங்கை சுலோன். அங்கே உருவாக்குனார் மானிட பிறவியை படியளந்து. இலங்கை சுலோனில் உருவாக்கப்பட்ட நாடு. அதில் நாடு உருவாக்கப்பட்டவொடனே இந்த பே கிடந்தான். ஐயாவுக்கு பணிபட பண்ணி நல்லா ஓடுனா ஆடுனா. கடைசி இந்த இரண்டு கூமுட்டையும் சேர்ந்தது. மூணாவது கணக்கில் ஐயனார் குளத்து பூரா ஏரி குளங்களை பூரா வெட்டி உட்காந்து, ஐயா இந்த குளத்து பூரா நான் காவல் காக்கேன், இந்த விவசாயத்தை நானே காவல் காக்கேன்னு வர வாங்கினான். கடைசி என்ன கூத்தடிச்சான்? இரண்டு பொண்டாட்டி. அவன் திருச்செந்தூரில் இரண்டு பொண்டாட்டி, இவனுக்கு இரண்டு பொண்டாட்டி. இரண்டு பொண்டாட்டியில் இந்த தலையை யானை தலையை வச்ச அவனுக்கு தமிழ்நாட்டில் பொண்டாட்டியை வைக்காமல் விட்டுட்டான். தமிழ்நாட்டுக்காரப்ப மற்ற ஸ்டேட்டு எல்லாமே இரண்டு பொண்டாட்டியோடு உட்காந்துட்டான். இரண்டு பொண்டாட்டி அவன் எல்லாம் ரெண்டு பொண்டாட்டி தான்டா. முட்டாப்பே ஜாதி வச்சவன் இவன் தான். புரியுதா? முட்டாப்பே முட்டாப்பே கணக்கு முடிஞ்சு வச்சுடா. அசுரன் ஐயாவை தூக்கி வச்சு இல்லை உலக நாடு நம்ம பிடிச்சோம். இவர் சத்தியவாக்கு வாங்கியாச்சு. இவர் அடை ஓட்டு போனார். இவர் அசுர இந்த வேடம் வரையில் நம்மளை எல்லாத்தையும் உலக நாடு அடிச்சு போடுவார். இவரை நம்ம தூக்கி குத்துவோம். வேல் கம்பு, கம்பி, வேல், சேவல் எல்லாம் வச்சு நம்ம கொடியை தூக்கி ஆட்டியிருக்கோம். அதை வச்சே நம்ம இருக்குவோம்னு அவரை பாடாப்படுத்தினான் அசுரன். இப்போ அசுரன் அந்த வேடத்தில் உட்காந்துட்டாரா. சொந்த பிள்ளைகள் வாரிசோட கணக்கு வந்தால் உட்காந்து தான் ஆகணும், ஒன்று அழிச்சு தான் ஆகணும். உன் உறுப்பு பூரா சொக்காரன் இவன் பூரா விதைச்சதுரா கிடக்குது. அதுதானே மாலையை போட்டு ஆடுதான். தக்கன்னு காலை ரெண்டும் பிளந்துக்கிட்டு ஆடுதானா. புரியுதா? அழிச்சிருவார். அப்படியே பில்டிங்கில் இறக்கிற குடல் மண்டை மூளை செதறி போகும். முக்கால் சத்தியம் புரிஞ்சுக்கோங்கடா. மோட்டா பேல கடவுள் உட்காந்துருக்காரா. கடவுளே உட்காந்துருக்காரு குடும்பத்தோடு உட்காந்து. கண்ணு காது காட்டிச்சா கேட்காது அடித்து நொறுக்கி எல்லாம் மிச்சம் மீது ஒரு 10% கிடைக்கல. கடவுளே அப்படின்னு நாக்கு ரெண்டையும் வெளியே இழுத்து கை எடுத்து கும்பிடுவான் ஆணும் பெண்ணும். இதாண்டா கணக்கு போட்டாச்சுரா. ஐயப்பன் கோவில் அதுவும் மாலை போட்டு போகிறவன் கார்த்திகை மார்கழி 2 மாதத்தில் சோழி முடிவான். தை பிறந்தவனே அவனுக்கு போடு மாட்ட போயிடுவான். முடிஞ்சு வச்சுரா. போகும்டா. நிறையா நோயில் போகும், ஆக்சிடென்ட்டில் போகும், தண்ணியில் போகும். அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் மாலை போட்டு போகிறவன் போவான். இந்த சனிக்கிழமை இவனுக்கு வச்ச நாளில் அனைத்தும் சாமி கும்பிட்டு ஓட்டுறவன் சனிக்கிழமையில் போயிடுவான். முக்கால் சாத்தியம் ஒட்டாச்சுரா. அசுர வேடம் பூரா மானிடப்பே இவனை வச்சு ஆடுதான். மாலை போட்டுதான். அவன் காதுக்கு கேட்கணும், கண்ணால் பார்க்கணும், வாயிட்ட சொல்லணும். ஆணு பெண்ணும் சொரிஞ்சு நக்கி சொல்கிறா. மோட்டா பேல இங்கே என்ன ஐயா குடும்பத்தை அழிக்க வந்த பாய்ப்பே இந்த 3 பேரும். டெல்லி டு தமிழ்நாடு இப்போ கணக்கு வந்துருச்சா. தான் பிள்ளைய வீசி பொம்பளை பிள்ளைய போட்டு கணக்கு வச்சு நடத்திக்கிட்டு இருக்காரு. இளைய பையன் தொட்டு அலங்காரம் பண்ணி தாய் தாப்பனை உலக நாடு பாடுறா. என் தாய் தாப்பனை சந்தோஷமாக கைலாசத்தில் உட்காந்து நடத்தி கொண்டே இருக்கான். முக்கால் சத்தியம் என் ஐயா மகன் இளையவன். ஏப்பா நீதி நியாயம் தர்மம் ஐயா குடும்பத்துக்கு கொடுக்க போகிறாரு. அசுர வேடத்தில் உட்கார்ந்த உடனே ஒவ்வொருத்தர் சேட்டை பண்ண 7 லட்சம் சேட்டை பண்ண அவன் குடும்பத்தை குடல் வேற அக்கு வேற பிச்சு எரிய வேண்டிய டைம் வந்துருச்சு. படைகளே போய் எரியும். முக்கால் சத்தியம்டா. கைலாசம் படை வெளியே கிளம்புவோம். முக்கால் சத்தியம்.